ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம சேனலில் மைவித்திதியோட பேமெண்ட் ஏகப்பட்ட பேர்த்துக்கு பிஎம் விட்ரால் வந்து போன வீக் போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன வீக் போட சொல்லி போன வீக்கே எம்டி சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புதன் வியாழக்கிழமைக்குள்ளே பேமெண்ட் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி சொன்னாது. ஆனால் ஒன்றும் யாருக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. ஓகேங்களா, இன்றைக்கி 6 மணி வரைக்கும் அதே சந்தேகத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா என்னோடய டவுன் லைனுக்கே ஒரு 2-3 பேர்த்துக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகலை, என்ன தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேங்க்லாம் வாங்கி நானும் செக் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கும் பேமெண்ட் ஒன்றும் ரிசீவ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி 6 மணிக்கு மேலே பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ஏகப்பட்ட பேர்த்துக்கு ரிசீவ் ஆகிருக்கு. என் டீம் மெம்பர்லேருந்து ஒருத்தர் சொன்னாங்க, இன்னொன்று வேறு டீமில் இருக்கவங்களும் சொன்னாங்க. ஓகேங்களா, வேறு டீமில் இருக்கவங்களும் பேமெண்ட் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ பிஎம்மோட பேமெண்ட் எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஓகேங்களா, போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா எம்டி வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், அந்த செவ்வாய்க்கிழமை இல்லை, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் போட்டு முடிச்சிடுவோன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி சனிக்கிழமை வரைக்கும் ஆகும் பேமெண்ட். அதனால் எல்லாம் கொஞ்சம் பயத்தில் இருப்பீங்க. ஆனால் பேமெண்ட் இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, 7 மணிலேருந்து ஏகப்பட்டதுக்கு பேமெண்ட் வந்துருச்சு. நான் பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நைட்டு எம்டி சார் இல்லை நாளைக்குள்ளே ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமைக்குள்ளே ஏதாவது அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னொன்று பிஎம்மில் இருக்கவங்க வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். இன்னொன்று சிஎம்மில் இருக்கவங்க டைமண்ட், கோல்டு, சில்வர், ஓகேங்களா, இவங்க எல்லாருமே டேஸ், க்ரௌன், இந்த எல்லாருமே பேமெண்ட்டு போட இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பேமெண்ட் ரிசீவ் ஆன ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, பேமெண்ட் யாருக்கு பிஎம்மில் இருக்கவங்களுக்குலாம் ரிசீவ் ஆகிருக்கு, அவங்களோட பேமெண்ட்லாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, அதனாலும் பேமெண்ட் எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அதை பற்றியில் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. இன்னொன்று க்ரௌனு, கோல்டு, சில்வர், டைமண்ட் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேமெண்ட்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, விட்ரால் போட்டுருங்க. எல்லாருமே விட்ரால் முடிஞ்ச வரைக்கும் இதில் போட்டுருங்க. இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் டிலே எல்லாமே இதெல்லாம் சால்வ் ஆகிட்டோமா கூட பொறுமையாக கூட போடுங்க. அதெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ விட்ரால் போடுறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜூன் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டு முடித்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் 50%, 50% நம்பலாம். ஆனால் எல்லாமே கண்டிப்பாக நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது. 1 நாள் 2 நாள் டிலே பண்ணி ஆகும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் க்ரௌண்டு இருக்காங்க, எல்லாருக்குமே பேமெண்ட் போடணுன்றதுனால 1 நாள் 2 நாள் டிலே ஆகுமே தவிர்த்து மற்றபடி ரொம்ப டிலேலாம் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த் எண்டிலே எல்லாருக்கும் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதை பற்றி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க, பேமெண்ட் வந்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா, இன்னொன்று ஏகப்பட்ட பேர் ரொம்ப பயத்திலே இருந்தாங்க. நானே 2-3 பேர்த்துக்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்டேன். ஓகேங்களா, பேமெண்ட் வருமா வராதா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நானே பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ பேமெண்ட்டு ரிசீவ் ஆனதை பார்த்துட்டு பயம்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா, யாரும் பயப்படாதீங்க, பேமெண்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும். எல்லாமே கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டன், சில்வர், டைமண்ட், க்ரௌனு இதில் இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி விட்ரால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலைல வரைக்குமே ட்ரை பண்ணேன், எனக்கும் ஓடிபி வரல. ஆனால் இப்போ ஈவினிங்க்கு மேலே ஓடிபி எல்லாமே வந்தது. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்ததுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே விட்ரால் போட பார்த்துடுங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, வருமா வராதான்னு தெரில அப்படின்றவங்க இல்லை பொறுமையாக கூட பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிட்டப்போ நீங்கள் அடுத்த மந்த் எல்லாருமே போட்டு முடிச்சுட்டு நார்மலாக ஆகிடுச்சப்போ நீங்கள் அப்போ கூட போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது ஏன்னா அது உங்களோட இது தான், யாரும் கம்பலில் பண்ணல விட்ரால் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி. ஓகேங்களா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஓகேங்களா, ஆனால் பேமெண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்குது. என்ன இப்போ ரொம்ப 3 மந்த் கழித்து போடுறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் டிலேவாக போடுவாங்க. ஏன்னா பேமெண்ட் எல்லாருக்கும் பல்க் பேமெண்ட்டு எல்லாருக்குமே டக்குன்னு போட முடியாது. ஏன்னா பேங்க் சைடும் ஒத்துழைக்கணும். அதனால் கொஞ்சம் டிலே கூட போடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் மற்ற கம்பெனி மாதிரி மைவித்தது இல்லை. ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிடுவாங்க. நம்பிக்கையான இது. அவங்களோட இலக்கே 2026. ஓகேங்களா, பிஸ்னஸ்லேயே நம்பர் 1 இதாக வரணும்னு சொல்லி ரொம்ப அதுக்கு தான் எம்டி சார் வந்து ரொம்ப அதுக்கு தான் போராடிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதை எல்லாருமே காப்பாற்றணும். ஓகேங்களா, யாரும் பயப்படாதீங்க, பேமெண்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, நான் என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, பேமெண்ட் வருமா அதான் பயந்துட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்படி தான் பேமெண்ட்டில் வந்துட்டு இருக்குது, பயப்படாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க பேமெண்ட் வருமா அதான் சொல்லி. ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பயப்படாமல் எல்லாமே தைரியமாக. ஓகேங்களா, பேமெண்ட் எல்லாருக்கும் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.